மார்ச் 4. புனித காஷ்மீர். போலந்து நாட்டிலுள்ள கிராக்கோ நகரில் அரசர் 4ஆம் காஷ்மீர் அரசி எலிசபெத் இவர்களுக்கு கிபி 1458ஆம் ஆண்டு பிறந்தார். காஷ்மீர் மரியன்னையின் பக்தியில் சிறந்து விளங்கிய காஷ்மீர் இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். மக்களிடம் அன்பு கொண்டு அனைவருக்கும் ஆதரவாக விளங்கிய இவரை ஹங்கேரி மக்கள் தங்களது அரசராக ஏற்றுக்கொள்ள ஹங்கேரி நாட்டின் அரசராக சிறப்பாக ஆட்சி புரிந்தார். அரசராக ஆட்சி செய்வதில் விருப்பமில்லாத காஷ்மீர் அப்பதவியினை துறந்துவிட்டு எளிய மக்களோடு இணைந்து அம்மக்களிடையே ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார். இரவு பகல் பாராது ஆண்டவரின் திருமுன் பல மணி நேரம் மண்டியிட்டு ஜெபம் செய்த காஷ்மீர் தன் அரண்மனையில் வெறுமையான தரையினில் படுத்துறங்கினார். புனித மரியன்னையின் மீது அன்பு கொண்ட இவர் தன் இனிய குரலினால் தினமும் மரியன்னையை புகழ்ந்து பாடினார். அரச பதவியில் நாட்டமின்றி எளிமையாக வாழ்ந்து ஆன்மீகத்தில் திளைத்திருந்த காஷ்மீர் காச நோயினால் உடல் நலிவுற்று கிபி 1484ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் நாள் விண்ணகம் அடைந்தார். காஷ்மீரின் கல்லறையில் வேண்டுபவர்களுக்கு அற்புதங்கள் நிகழ்ந்ததால் சுமார் 122 ஆண்டுகளுக்குப் பிறகு இவரது கல்லறை திறந்து பார்க்கப்பட்ட போது காஷ்மீரின் திருவுடல் அழியாமல் அப்படியே இருந்திருக்கிறது. அரசரின் மகனாக பிறந்து எளிமையாக வாழ்ந்து மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்து மறைந்த காஷ்மீரை திருத்தந்தை 6ஆம் அட்ரியன் புனிதராக உயர்த்தி போலந்து மற்றும் லித்வானியா நாடுகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித காஷ்மீர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலக நாடுகளுக்கிடையே ஒற்றுமை வளரவும் உலக மக்கள் சமாதானத்தோடு வாழவும் செபிப்போம்.